Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த டிசைனை தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் ராஜேஷ் ஆரி ஒர்க் ஸ்டுடியோ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளவுஸை சென்டர் மார்க் பண்ணி ரெண்டாக பிரித்து வச்சுக்கலாம். நடுவில் அதாவது சென்டரில் ஒரு கோடு போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி 1 இன்ச் ஆர் 1.25 இன்ச்சுக்கு வந்து ஒரு அட்டை வந்து வெட்டி வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இன்ச்சோ 1.25 இன்ச்சுக்கு வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் கோட் போட்டுட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த டாட் வந்து நான் 1 இன்ச்சுக்கு 1.25க்கு வச்சுருக்கேன். நீங்கள் 1க்கும் வச்சுக்கலாம், 1.5க்கு 1.25 எது வேணுமோ உங்களுக்கு வச்சுக்கலாம். நான் 1.25 வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்டு கலர் கட் பீட் இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நிமிஷம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன் இது கோல்டு கலரில் இருக்கிறது வாங்கிக்கோங்க. அது நல்லா கிராண்டாக தெரியும். 3mm பீடு அது ஒரு பஞ்ச் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சீக்வன்ஸ் இதுதான் அந்த ப்ளவுஸ்க்கே வந்து ரொம்ப கிராண்டாக காட்ட போகுது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வாங்கிக்கோங்க. கோல்டு கலர் வாங்கிக்கோங்க எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் 1.25 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன்ல, அதில் இந்த குந்தன் ஸ்டோனை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதாவது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம டாட் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, அது நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும், விழாது. இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நம்ம அந்த டாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜம்கி, ஒரு 3mm பீடு, ஒரு கட் பீடு இதே மாதிரி இதே ஆர்டரில் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜமிக்கி எடுக்கணும், நெக்ஸ்ட்டு 3mm பீடு, அப்புறமா ஒரு கட் பீடு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 3 லேயர் வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அப்புறம் என் நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன லாக் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு இது வந்து பார்க்க கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருந்த மாதிரி இருக்கும், பட் வேலை ரொம்பவே ஈஸிங்க. நீங்கள் ஒரு 2 ஸ்டோனுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துடும். பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடும் ஃப்ளவர் ஷேப் மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். நான் இதில் நெக் டிசைன்லாம் காட்டலை, ஒரே ஒரு ஸ்லீவ் டிசைன் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்குக்கும் இதை வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். இதுதான் ஃபைனல் லுக்கு. பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான், ஆனால் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. வியர் பண்ணும்போதும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் நெக்குக்கும் வந்து இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு லைன் நெக்கு, பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.